ரஜினிக்கு மட்டும் இல்ல, கமலோடையுமே அந்த டாப் படத்துல கதாநாயகியா நடித்த பாக்கியலட்சுமி சீரியல் ஈஸ்வரி குறித்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பாக்கியலட்சுமி சீரியல்ல ஈஸ்வரி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி. இவங்க கமலஹாசன் நடித்த சூரஹம்சாரம் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்பட போஸ்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ இணையத்தில அதிகமாகவே பகிரப்பட்டுட்டு வருது. ஸோ அது குறித்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஒரு சில நடிகைகள் ஆரம்பத்தில் கதாநாயகியாக புகழோட உச்சியில் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்தாலும் சில வருடங்கள்லேயே அவங்களுக்கான வாய்ப்பு இல்லாமல் போனதும் சின்ன திரையை நோக்கி அடியெடுத்து வச்சிடுறாங்க. ஸோ அந்த வரிசையில் பல நடிகர்கள் சின்ன திரையிலையுமே வெற்றி பெற்று புகழோட உச்சத்தில் வலம் வராங்க. ஆனால் ஒரு சில நடிகைகள் தான் நடிகையாகவே தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில நடிகைகள் அம்மா கேரக்டர்லேயும் வில்லியாகவும் மாறிடுறாங்க. ஸோ அந்த வரிசையில் ஒருத்தவங்க தான் நடிகை ராஜலக்ஷ்மி. இவங்க பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியாவோட மாமியார் ஈஸ்வரியா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது சீரியலில் இவங்களை சுற்றி தான் இந்த கதையே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். பாக்கியாவோட வீட்டிலேருந்து கோபியோட ராதிகாவோட வீட்டுக்கு ஈஸ்வரி போயிருந்தாங்க. அங்கே ராதிகாவோட கர்ப்பம் கலைஞ்சதுக்கு காரணம் ஈஸ்வரி தான் அப்படிங்கிற மாதிரியா ராதிகாவினுடைய குடும்பத்தினர் எல்லாருமே குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ராதிகாவோட அம்மா கமலாவும் ராதிகாவும் சொல்கிறத கேட்டுக்கிட்டு கோபியுமே தன்னுடைய குழந்தைய கலைஞ்சு போனதுக்கு காரணம் நீங்கள் தான் கொலைக்காரி அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரியை திட்டி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு. பாக்கியா வீட்டுக்கு ஈஸ்வரி மறுபடியும் திரும்பி வந்திருக்க நிலையில் பாக்கியா ஈஸ்வரியை பழைய நிலைமைக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஈஸ்வரியினுடைய பழைய தோழி ஒருத்தங்களையுமே சந்திக்க வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஈஸ்வரி மேலே ராதிகா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க இருக்கிறதுனால இனி அடுத்ததாக போலீஸ் ஸ்டேஷனில் தான் கதை நகரப்போகுது. இந்த நிலையில தான் இந்த சீரியலில் ஈஸ்வரியா நடிச்சுக்கிட்டு இருக்கிற நடிகை ராஜலட்சுமி குறித்த ஒரு சில தகவல்கள் இணையத்தில் அதிகமாகவே பகிரப்பட்டுட்டு வருது. அதாவது ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா மாமியார் கேரக்டரில் நடிச்சிருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் நடிகர் ரஜினிகாந்துக்கு 3 முகம் திரைப்படத்தில் ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க. அந்த படத்தில் அலெக்சாண்டர் மனைவியாக நடிச்சிருப்பாங்க. அதே போல் நடிகர் கமலஹாசன் நடித்த சூரஹம்சாரம் அப்படிங்கிற திரைப்படத்திலையுமே சக்கரவர்த்தியினுடைய மகளாக வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியா ஈஸ்வரி மேலே அதிகமான பாசம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் சூரஹம்சாரம் படத்தில் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி கேரக்டர் பாக்கியலட்சுமி தான். இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டதும் ரசிகர்கள் இவங்க 2 பேருக்கும் இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குதா, ஸோ அதனால தான் பாக்கியா ஈஸ்வரி மேலே இவ்வளோ பாசம் காட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரியா கேள்வி எழுப்பிட்டு வராங்க. ராஜலக்ஷ்மி 3 முகம் திரைப்படத்தில் மட்டும் இல்லாமல் மேலும் பல திரைப்படங்கள்லையுமே கதாநாயகியாகவும் முக்கிய கேரக்டர்லையுமே நடிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் சுஜாதா, அதிசய பிறவிகள், அர்ச்சனை பூக்கள், பூவிழி வாசலிலே, சங்கர் குரு இந்த மாதிரியான பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சில வருடங்களுக்கு முன்னாடி வெளியான யாரடி நீ மோகினி, பிரியசகி, வரலாறு, திருப்பாச்சி, எம்மகன், பிரிவும் சந்திப்பும், குட்டி, உத்தமபுத்திரன், சைவம் இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வெளியான நிறைய திரைப்படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி அப்படிங்கிற நடிகை ராஜலட்சுமி வந்துட்டு நடிச்சிருக்கிறாங்க. ஸோ எனிவே விஜய் டிவி பாக்கியலட்சுமி சீரியல் பார்க்குற நிறைய ரசிகர்கள் வந்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதில் ஈஸ்வரியினுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்களுடைய நடிப்பு குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.